வணக்கம் வாங்க, நான் உங்கள் தோடி பிரியா ரமேஷ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஃப்ரிஜிரேட்டர் வித் ப்ரைஸோட பார்க்க போகிறோம். சின்ன சைஸ் இந்த மாதிரி ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு, அதாவது இந்த அலமாரி மாதிரி பெரிய சைஸில் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஷோரூம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் ஷோரூமு, ப்ராவிடன்ஸ் மால், பாண்டிச்சேரி. அவங்களுக்கு தேங்க்ஸும் சொல்லிடலாம். இப்போ என்னென்ன ரெஃப்ரிஜிரேட்டர்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் டோரில் இருக்கிற ரெஃப்ரிஜிரேட்டர்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வந்து சாம்சங் ரெஃப்ரிஜிரேட்டர். இது வந்து ப்ளூ கலரில் அழகாக ஒரு ஃப்ளோரல், அதாவது ஃப்ளவர் டிசைன் போட்டு ரொம்ப நல்லா ஷைனிங்காக ரொம்பவே பார்க்க நல்லா இருக்குது. இதுக்கு 3 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,990 ருபீஸ் ஆகுது. ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 16,490 ருபீஸ் ஆகுது. 192 லிட்டர் ஆகுது. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேலே உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீசர் கொடுத்துருவாங்க. அடுத்தது சீஸ் அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி ட்ராயர்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கு கேஸ் அதெல்லாம் வந்து கீழே வந்து வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி 2 செல்ஃபோடு கொடுத்துருக்காங்க. இதை அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர் தான். இது உள்ளார ஃபஸ்ட்டு நான் காட்டினேன்ல சாம்சங், அதே மாதிரி தான் எல்லாம் மோஸ்ட்லி இருக்குது. அது உள்ளார ஒயிட் கலர் ப்ளூ கலரில் அந்த கிளாஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அக்ரிலிக், அதை மட்டும்தான் வித்தியாசப்படுது. ரேட்டும் பார்த்தீங்கன்னா 15,000, 16,000, 14,000 அந்த மாதிரி ரேட்டில் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சாம்சங், எல்ஜி கம்பெனிலாம் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சைட் பை சைடுன்னு சொல்லிட்டு அலமாரி மாதிரி இருக்குது இந்த ரெஃப்ரிஜரேட்டர். ஸ்டார்டிங்கில் இது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரேட்லாம் லேக்ஸ் கணக்கில் இருந்தது. இப்போ வந்து விலைகள்லாம் கம்மியாக இருக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் சொன்ன மாதிரி டிடிபிஆர் ஃபேமிலியில் பார்க்குறவங்களுக்கு ஜஸ்ட்டு ப்ரைஸஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வாங்குகிறோமோ இல்லையோ விண்டோ ஷாப்பிங் தான் பார்த்துட்ருக்கோம். எங்கேயாவது நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஓகே இது இந்த ப்ரைஸில் இருக்குது, இந்த ப்ரைஸில் கம்மியாக வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு தான். இப்போ வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த ரெஃப்ரிஜரேட்டர் பார்த்துட்டு வரலாம். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46,990 ருபீஸ் ஆகுது. இது லிட்டர் வந்து 562 லிட்டர் ஆகுது. எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 69,990 ருபீஸ் ஆகுது. ஆஃபரில் 46,990 ருபீஸ் கொடுக்குறாங்க. இதோட அளவு எல்லாமே இதில் அப்படியே மெஷர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எல்இடியில் டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்பர்ஸ் நம்ம இந்த ஃப்ரீஸ்லாம் பார்க்க இது பண்ணுவோம் இல்லையா, டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு டிஜிட்டலில் வந்துடும். இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வந்து வேரண்டி கொடுக்குறாங்க. இதோட கம்பெனியோட பேர் வந்து ரீகனெக்ட். இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா பிளாக் கலரில், அதுதான் டிஜிட்டலு. அதில் வந்து நம்ம டெம்பரேச்சர் முதல்ல ரெகுலேட்டர் மாரி நம்ம உள்ளார வந்து செட் பண்ணோம்னா அது வெளியிலே செட் பண்ணிக்கலாம். குளிர் தகுந்த மாதிரி அதுமாரி வெயிலுக்கு தகுந்த மாதிரின்னு செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைட் சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இதை மாதிரி ஸ்டோர் பண்ணுற மாதிரி மேலே வந்து இதுமாரி செல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ மில்கெல்லாம் மேலே அந்தமாரி வச்சுக்கலாம். சைட்லலாம் பாட்டில்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்குது உங்களுக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த செல்ஃபை அட்ஜஸ்ட் பண்ணலாம், அதுவும் இருக்குது இதில். லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ரீசர் தான். இதுதான் இந்த டிஜிட்டல். இதில் ஐஸ்கிரீமு, ஐஸ் க்யூப்ஸு, சில பேர் ஃபிஷ்ஷு, மட்டன்லாம் கூட வாங்கி க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணுவாங்க இல்லையா, அது கூட அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கலாம். க்யூப்ஸ்லாம் வைக்கிற மாதிரி உள்ளதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க.
எல்ஜியோடதுலாம் இருக்குது இங்கே அந்த சைடில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து சாம்சங்கோடது. 85,990 rupees ஆகுது இது. எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கில் இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம 2 டோர் பார்த்தோம் இல்லையா, இது 2 இந்த ஒரு சைட்லேயே பார்த்தீங்கன்னா 2 வாட்டி ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை கீழே வந்து அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ண மாதிரி, டோர் க்ளோஸ் பண்ணிங்க மாரி இருக்கவங்களுக்கு மேலே ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பால், சீஸ் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் சேர்ந்து இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கீழே வந்து கிளாஸ், அதாவது பாட்டில் வைக்கிறது. இது ஆல் ரவுண்ட் கூலிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாட்டில் அதெல்லாம் வச்சுக்கிறது. நம்ம எதுவும் அப்படி ஸ்டோர் பண்ண போகிறதில்ல. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்தமாரி ஸ்டோரேஜில் கொடுத்துருக்காங்க, செல்ஃப் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து பார்த்தாலே கீழே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த இடத்துல அந்த செல்ஃப்லேயே அதுக்கு அடியில் என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்க கூட தேவையில்லை. கீழே வந்து வெஜிடபிள்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்குள்ள ட்ராயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு 2 ட்ராயர் கொடுத்துருக்காங்க. ஒன்றில் ஃப்ரூட்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஒன்றில் வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து 3 ட்ராயர் வந்து 3 டோர் இருக்குது. இதில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. லெஃப்ட் சைடை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா ஒரு சைட் பை சைடும் வித்தியாசமான இருக்கிறத மட்டும் தான் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃப்ரீசர். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃப்ரீஸில் வைக்கிற மாதிரி உள்ளது. அதாவது ஐஸ் க்யூப்ஸ், ஐஸ்கிரீமு அந்த மாரி பாக்கெட்டில் எல்லாம் இருக்கும் பாருங்கள், பேக்கில் அந்த மாதிரி ப்ரானு, அப்புறம் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கார்ன் அதுமாரி உள்ளதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ட்ராயர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்லீம் ஐஸ் மேக்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை இப்படி ஓப்பன் பண்ணி இதில் ஃபில் பண்ண நினைக்கிறேன் வாட்டரை. ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஐஸ் க்யூப்ஸ் இந்த மாதிரி விழுற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை அழுத்தி காட்டுறேன் பார்த்தீங்களா. இதை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா அப்படியே இப்படி இழுத்து விட்டோம் அப்படின்னா கீழே ஐஸ் க்யூப்ஸ்லாம் ஒட்டிடும். தெரியுதா அந்த கிளாஸ் வழியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்ஜின்னு போட்டிருக்கு. பாப்போம் கிட்டக்க போய் என்ன கம்பெனின்ட்டு. பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா இது 2 டோர் தான், சைட் பை சைட் டோர் கிடையாது. இது மேலே ஒன்று கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்லா ப்ராடாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் அந்த வாரண்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கு 2 ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய வார்ட்ரோப் அலமாரி மாதிரி இருக்குது. பெருசாக கேக்கு, பேக்கரி ஐட்டம்லாம் கூட நிறையா ஸ்டோர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
நல்ல அகலமாக இருக்குது இது. ஃப்ரோசன் க்ரீன் பேஸ் அந்த மாதிரி எல்லாம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அழகாக. மாரி சின்ன சின்ன கிளாஸ் பாட்டில் ஜார்ஸ்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 70,990 rupees ஆகுது. இது எம்ஆர்பி வந்து 82,990 rupees ஆகுது. ஃபைவ் 46 லிட்டர் இது. அடுத்தது கீழே இருக்கிறது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ட்ராயர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேக்கெல்லாம் செஞ்சு கூட இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்கு கேஸ் எல்லாமே இருக்குது இதில். மில்க் ப்ராடக்ட்லாம் ஒன்று நீங்கள் இந்த இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது மில்க்கு, சீஸு, அந்த பட்டர் அதெல்லாம் வச்சுக்கலாம் அந்த இடத்துல. நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராடாக இருக்குது. நிறைய எவ்வளோ வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இட்லி மாவு, அடை மாவு இதெல்லாம் கூட அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு பெரிய ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம். இதை நிறைய ஸ்டோர் பண்ணுறதுக்கு இருக்குது. சைட்லெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பாட்டில், ஜூஸ் பாட்டில் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா பிக்கிள்ஸு இந்தமாரி அரைச்சி எல்லாம் வச்சுக்கலாம். ஸோ அவங்களே ஐடியாவும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் கலர் பார்த்துலாம். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84,990 rupees ஆகுது. இது வந்து எல்ஜியோடது. $84,990 எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கில் இருக்க பாருங்கள். அந்த டைமென்ஷன் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாம் அதிலே கொடுத்துருக்காங்க. எஃபிஷியன்ட் எனர்ஜி சேவிங் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க கூடுதலாக. பெரிய ஃப்ரிட்ஜாக வாங்கினா நிறையா கரண்ட் இருக்குமோ அப்படிங்கிறது இல்லாமல் அதுக்கு பதிலாக கொடுத்துருக்காங்க எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து பெட்ரூமில் வைக்கிற ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து உங்களுக்கு ஃப்ரீ. இந்த ஃப்ரிட்ஜு வாங்கினா சின்னதாக இருக்கும்ல அந்த ரெஃப்ரிஜிரேட்டர். இப்போ நம்ம ரைட் சைடில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஸ்டோரேஜ், அதாவது செல்ஃபாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதுமாரி லெஃப்ட் சைடு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீசர் வந்துடுது. அவ்வளோதான். எல்லாமே கிட்டத்தட்ட மாடல் எல்லாம் ஒன்று தான். கம்பெனி ப்ரைஸ் இது மட்டும்தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். அதோட கொஞ்சம் மாடல் அங்கங்கே மாற்றிருப்பாங்க, அவ்வளோதான். பட்ஜெட்டு இது எல்லாமே பார்த்து நம்ம வீட்டுக்கு இது தேவையா அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, அந்தமாரி கொஞ்சம் பிஸியாக இருக்கிறவங்க, அவங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பெரிய ஒரு ஃபேமிலியில் இருக்கலாம், ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து தாராளமாக வாங்கலாம். ஏன்னா சின்ன ரெஃப்ரிஜிரேட்டர் எல்லாத்தையும் வைக்க முடியாது. மாவு அரைச்சி எல்லாமே வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். இதில் அழகாக சூப்பராக இந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராயர்ஸ் கொடுத்துருக்காங்க. வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் தனித்தனியாக வைக்கலாம். ஐஸ் மேக்கர் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்ம முதல்ல பார்த்தோம்ல அந்த மாடல் மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணுறோங்கன்னா அதுக்கு தான் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அந்தமாரி இந்தமாரி ஃப்ரிட்ஜு வாங்கணும் யாருக்காவது ஒரு கனவு இருக்கலாம், ஐடியாஸ் இருக்கலாம், அவங்களுக்காக இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் ஐடியாக்காக அதெல்லாம் போட்டிருக்கேன். நிறைய சின்ன சின்ன சைஸில் நிறைய ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது. அதாவது சிங்கிள் டோரில் இருக்குது, டபுள் டோரில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இந்த மாதிரி. ரைட் சைடில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27,000, 25,000 அந்த மாதிரி இருக்கிற ரேட்டுக்கெல்லாம் நிறைய இருக்குது. உள்ளார ஏற்கனவே ஒரே மாடலுங்கிறதுனால ஒன்று ஒன்று திறந்து காட்டலாம், அவ்வளோதான். எல்லாம்
பார்த்தீங்கன்னா 27,490 rupees ஆகுது இது. ரெஃப்ரிஜரேட்டரில் அதிகமாக என்ன இருக்குன்னா சாம்சங் இருக்குது, எல்ஜி இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நான் மிக்ஸி கிரைண்டர் இதெல்லாம் போட்டாச்சு வித் ப்ரைஸோட. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ரிலையன்ஸோட ஷோரூம் இதோட முடிஞ்சிருச்சுன்னா கிடையவே கிடையாது. வேக்யூம் கிளீனர், அவன், இதுமாரி டிவியில் என்ன ப்ரைஸில் வாங்கலாம் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது 1 by 1 உங்களுக்கு டிடிபிஆர் ஃபேமிலியில் போகிறோம். மெயினாக நம்ம வந்து இந்த ஃபேமிலியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோ ஷாப்பிங் தான் பார்த்துருக்கோம். என்னென்ன ப்ரைஸில் இருக்குது, ஃப்யூச்சரில் என்னைக்காவது நீங்கள் வாங்கினா அந்த ப்ரைஸை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்காக இந்த பதிவெல்லாம் பதிவு பண்ணுறோம். இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்குறோம். நீங்கள் என்ன செய்யணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணாதான் சேனலில் போகிற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.